போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கை டெல்லியிலிருந்து சென்னை அழைத்து வந்துள்ள என்சிபி அதிகாரிகள் மதிய உணவாக மட்டன் பிரியாணி வாங்கி கொடுத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெபர்சன் வழங்கிட கேட்கலாம். ஜெபர்சன், வணக்கம். தற்போதைய விவரம் என்ன, பதிவு பண்ணலாம்? பிரியங்கா, போதை கடத்தல் மன்னன் சாதிக்கை தற்போது என்சிபி அதிகாரிகள் டெல்லியிலிருந்து சென்னைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அயப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் வைத்துதான் தற்போது இந்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அலுவலகத்தின் 3வது மாடியில் இங்கு வைத்துதான் அவருடைய விசாரணையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக என்சிபியின் முக்கிய அதிகாரியாக கருதப்படக்கூடிய அரவிந்த் இந்த விசாரணையை முன்னெடுத்திருப்பதாகவும் இன்னும் பல டெல்லியிலிருந்து வந்த அதிகாரிகளும் உடனிருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் எங்கெல்லாம் இவருடைய கூட்டாளிகள் இருந்திருக்கிறார்கள், எங்கெல்லாம் இவர்கள் குடோன் வைத்திருக்கிறார்கள், குடோன் வைத்த இடங்கள் எல்லாம் ஏற்கனவே என்சிபி அதிகாரிகள் டெல்லியிலிருந்து நேரடியாகவே வந்து அவர்கள் சோதனை நடத்திய நிகழ்வுகள் எல்லாம் அரங்கேறியிருந்தது. குறிப்பாக பெருங்குடியில் வீட்டையே குடோனாக மாற்றி அவர்கள் அங்கு வந்து போதைப் பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்தது அம்பலமாகியிருந்தது. இதுபோல யார் யாரெல்லாம் இவருடைய கூட்டாளியாக இருக்கிறார்கள், இவருடைய உறவினர்களா அல்லது அரசியல் பிரமுகர்களா அல்லது சினிமா நட்சத்திரங்கள் இதில் இவருடன் கூட்டாளிகளாக இருக்கிறார்களா? காரணம், இவர் ஏற்கனவே திரைப்பட தயாரிப்பாளராகவும் அவன் இருந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அவனுடைய விசாரணை தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார், மத்திய போலீசார் வந்து இந்த விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். நாம் நேரடியாக பார்க்கலாம். இந்த பகுதியில் காலை முதல் பல நபர்களை இங்கு வந்து அழைத்து வந்ததையும் நாம் பார்க்க முடிந்தது. பலர் முகமூடி போட்டு அழைத்து வந்து அவரை திரும்பவும் வெளியே வந்து கார்கள் மூலமாக கொண்டு சென்றதையும் பார்க்க முடிகிறது. சாதிக்கை உள்ளே வைத்து விசாரணையின் போது அதிகாலை முதலே இங்கு வந்து விசாரணை முன்னெடுக்கக்கூடிய நிலையில் மதிய உணவாக அவருக்கு மட்டன் பிரியாணி வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மட்டன் பிரியாணி உண்ட பின்னர் மீண்டும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவரிடம் தொடர்ச்சியாக 10 அதிகாரிகள் சூழ்ந்து கொண்டு என்னென்ன மாதிரியான தகவல்கள் இருக்கிறது, வேறு யார் யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறது என்பது தொடர்பாக அந்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள் விசாரணையை இங்கு முடித்துவிட்டு மீண்டும் டெல்லி கொண்டு செல்வதற்கு என்சிபி அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த என்சிபி அதிகாரிகளை பொறுத்த அளவில் அதாவது தென்மண்டல அதிகாரிகளை விட டெல்லியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அதிகாரிகளை இந்த விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். காரணம், இந்த போதைப் பொருள் கடத்தல்ல இவர்கள் முறையாக செயல்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. அதன் காரணமாகவே தற்போது டெல்லி போலீசார் தீவிரம் காட்டி வருவதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஜவஹர் சாதிக்கை விசாரணை நடத்தியதில் தொடர்ந்து பலரை அழைத்து வந்து இந்த விசாரணையை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இன்னமும் நேரம் செல்ல செல்ல விசாரணை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. யார் யாரெல்லாம் உள்ளே ஏற்கனவே அழைத்து வந்திருக்கிறார்கள் அவர்களை நேரடியாக வைத்துக் கொண்டு அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில், சாதிக் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் எங்கெங்கெல்லாம் வீடுகள் குடூன்களாக மாற்றப்பட்டிருக்கிறது, எங்கெங்கெல்லாம் வீடுகள் மறைத்து வைக்கப்பட்டு அல்லது அதன் மூலமாக அவர்கள் சம்பாதித்த வருவாயை அவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள், அதையெல்லாம் முடக்குவதற்கான பணிகளை தான் தற்போது என்சிபி அதிகாரிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி ஜெபர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.